உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த கடகராசிக்காரர்களுக்கு பணமும் முக்கியத்துவம் என்பதை குரு உணர்த்துவார். கடகராசிக்காரங்களை பொறுத்தவரையும் கோபப்படுறதை விட அவங்க மனசுக்குள்ள காயப்படுறது அதிகமாக இருக்கும். தன்னுடைய பலத்தை காட்டுறதை விட பலவீனப்படுவது அதிகமாக இருக்கும். கோவப்பட்டு பேசும் வார்த்தைகளை விட கோவப்பட்டு மனசுக்குள்ள அழுகக்கூடிய வார்த்தைகள் அதிகமாக இருக்கும். அந்த கூட்டு எண்கள் 2 வர மாதிரி எந்த எண்களாக இருந்தாலும் கடகராசிக்காரங்க பயன்படுத்திக்கும் போது ராகுகேது பகவான் எப்படி இருக்கிறாருன்னு தெரியாமல் 4-7 தேதிகள் எல்லாம் ஷாப்லாம் அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது தொடர்ச்சியாக நடத்த முடியாமல் திருஷ்டி பாதிப்பு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. கடகராசிக்காரர்களுக்கு வீடு என்பது அவர்கள் வாழக்கூடிய சொர்க்கம். அந்த இடம் நல்லா இருக்கணும், அமைதியாக இருக்கணும்னு சொன்னால் இந்த தேதிகளில் அவங்க வீடை மாறி பார்க்க சொல்லுங்கள். இந்த கூட்டு எண்களில் வரக்கூடிய விஷயங்களை கடகராசிக்காரங்க பயன்படுத்தும் போது, அந்த தேதிகளில் வரவு செலவு பண்ணும்போது, அந்த தேதிகளில் நகைகளை வாங்கும் பொழுது, திருப்பும் பொழுது. கடகம் ராசிக்கு அதிர்ஷ்டம் தரும் எண்கள். வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே அந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள்னாலே அவங்களுக்கு பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பார்த்தோம். எல்லா நேயர்களுமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு டாபிக் என்னன்னா நியூமராலஜி, அதாவது அதிர்ஷ்ட எண்கள். ஸோ என்னோட ராசிக்கு ஏற்ற எண்கள் என்னவா இருக்குன்றது தான் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதன்படியா இப்போ கடக ராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள், அவங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைய, ஸோ அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். வாழ்க்கை சிறப்பாக அமைய அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு எண்கள் மட்டும் ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றிடுமா, நிறங்கள் மட்டும் ஒருத்தருடைய வாழ்க்கையில் மாற்றிடுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எண்ணங்கள் முக்கியமாக இருக்கணும், அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆக கடகராசிக்காரங்களை பொறுத்தவரை மனசு வெள்ளந்தி மனசு, எப்போயுமே எண்ணங்கள் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். மன்னிக்கக்கூடிய தன்மை, அது பெருந்தன்மை, இதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கும். நிறைய அந்த சந்திர பகவானுடைய அம்சம், சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய வீடு அப்படிங்கிறதுனால, சந்திரனுடைய சொந்த வீடு அப்படிங்கிறதுனால மனத்தடுமாற்றங்கள் அடிக்கடி இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்றை போட்டு இறக்கப்பட்டுட்டு குழம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு முடிவு எடுக்க முடியாது. அவங்க மனசை யாருனாலையும் புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னு சொன்னால் கடகராசிக்காரர்கள்னாலேயே அவர்களுடைய மனசை தெளிவாக புரிஞ்சுக்க முடியாது. இந்த மனம் காலையில் ஒன்று சொல்லுது, மத்தியானம் ஒன்று சொல்லுது, நைட்டு ஒன்று சொல்லுது, பிதற்றுது. ஏன் இப்படி போட்டு கஷ்டப்படுத்துது, என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு வருத்திக்கிட்டு நான் ஏன் நல்லது பண்ணணும், இந்த மனசு கேட்க மாட்டேங்குதே, தன்னை கஷ்டப்படுத்திட்டு நல்லது பண்ணணும்னு சொல்லுதே. இந்த கேள்வி கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கும். அப்போ ஒருவருக்கு ஒரு நல்ல வழிகாட்டி அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் ராசியினுடைய எண்ணங்கள், உங்கள் மனதினுடைய பலம் உங்களுக்கு சரியானா உங்கள் வாழ்க்கை பலமாகும். அப்போ உங்களை சுற்றி பாதுகாக்கக்கூடிய விஷயம், ஒரு அதிர்ஷ்டமான நிறத்தை போட்டிருக்கோம், அன்றைக்கி நாள் நல்லா இருக்குங்க, ஒரு நல்ல நாளில் ஒரு முயற்சி எடுக்கிறோம், அந்த நாள் தெளிவாக முடியுதுங்க அப்படின்னு சொல்லும்போது தனக்கு சாதகமான எண்களை ஏன் பயன்படுத்தக்கூடாது? ஆக எண்களை கிரகங்களுடைய அடிப்படையில் ஞானிகள் கொடுத்துருக்குறாங்க, சித்தர்கள் கொடுத்துருக்குறாங்க. அந்த எண்களை கடகராசிக்காரர்கள் தனக்கு சாதகமான எண் எது, தனக்கு யோகமான எண் எது, அதை தெரிஞ்சு அந்த தேதிகளில் சில முக்கிய காரியங்களை தொடங்கும் பொழுது, தன்னுடைய திருமண தேதி, திருமண நிச்சயதார்த்த தேதி, தனக்கு வாங்கக்கூடிய நல்ல விஷயங்கள், சொத்து சுகங்கள், வண்டி வாகனங்கள், இதெல்லாம் வாங்கக்கூடியது, ஒரு பள்ளி படிப்பு ஸ்கூலில் சேர்க்குறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனுக்கு விண்ணப்பிக்கிறது, இதெல்லாமே இந்த தேதிகளில் பண்ணலாமே. அது வாழ்க்கையில் பல மடங்கு வெற்றிகளை கொடுக்குமே, தடைகள் இல்லாத ஒரு வளர்ச்சியை கொடுக்கணும். வெற்றி கொடுக்குதுங்கிறது அப்புறங்க, ஒரு டேட்டில் ஒரு வாக்குறுதி கொடுக்குறோம், நடக்காமே போயிடுது. சில தேதிகளில் சொல்கிறோம், கனகச்சிதமாக நடக்குது. இந்த தேதியில் பார்க்குறேன்னு சொல்கிறோம், பார்க்க முடியுது. இந்த தேதி வர்றோன்னு சொல்கிறோம், முடியாமல் போகுது. இதுக்கெல்லாம் காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் தடைகளை கொடுக்கக்கூடிய எண்கள் உண்டு. நமக்கு சாதகமான கிரகங்களுடைய அலைவரிசை எண்களை பயன்படுத்தும் போது வாழ்க்கையில் சாதகமான பலன்களே கண்டிப்பாக கிடைக்கும். கடகம் வாழ்க்கையில் மனத்தடுமாற்றம் இல்லாமல் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் தனக்கு சாதகமான எண்களை கண்டிப்பாக பயன்படுத்தும். கடகமுடைய அந்த குணாதிசயங்களே அந்த மனசு சம்மந்தப்பட்ட விஷயம்னு சொல்கிறதுனால, அந்த மனசு சரியாகிறதுக்கு, அந்த நிம்மதி, அவங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கிறதுக்கு எந்த எண்களை அவங்க பயன்படுத்துறது? கடகம் அவங்களுடைய மனம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சீராக இயங்குறதுக்கு அந்த சந்திரனுடைய ஆதிக்கம் பலமாக இருக்கணும். சுய ஜாதகத்தில் கடகராசியில் பிறந்தனால தான் சந்திரன் ஆட்சியாக இருப்பார். அவங்க ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சந்திரன் அங்கே தான் இருப்பார். ஆனால் கடகத்தில் இருக்கக்கூடிய புனர்பூசம், ஆயில்யம், பூச நட்சத்திரத்தில் எதில் பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு கடகத்தில் சந்திரன் இருப்பார். அப்போ மனம் பலவீனம்னா சந்திரனுடைய ஆதிக்க எண் என்ன, நல்ல பலமாக இருக்கணும், பலவீனப்படவே கூடாதுன்னு சொன்னால் 2. பொதுவாக கடகராசிக்காரவங்களை பொறுத்தவரையும் கோபப்படுறதை விட அவங்க மனசுக்குள்ளே காயப்படுறது அதிகமாக இருக்கும். தன்னுடைய பலத்தை காட்டுறதை விட பலவீனப்படுவது அதிகமாக இருக்கும். கோவப்பட்டு பேசும் வார்த்தைகளை விட கோவப்பட்டு மனசுக்குள்ளே அழுகக்கூடிய வார்த்தைகள் அதிகமாக இருக்கும். அது படாமல் இருக்கணும்னு சொன்னால் சில உணர்வுபூர்வமான முடிவுகள், ஒரு குடும்பத்தில் ஒரு சண்டை வருது, காம்ப்ரமைஸ் பேச போகிறோம், சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காண போகிறோம், சில விஷயங்களை பேசி சமாதானப்படுத்தி அடுத்த கட்ட நகர்வுக்கு போக போகிறோம், குடும்ப நிம்மதிக்காக ஒரு விஷயங்கள் பண்ண போகிறோம், குடும்ப சந்தோஷத்துக்காக ஒரு விஷயங்கள் வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் 2ஆம் தேதியை அவர்கள் பயன்படுத்திக்கணும். 2 சந்திரனுடைய ஆதிக்க எண் கடகராசிக்காரர்களுக்கு யோகம் தரும் எண். அந்த கூட்டு எண்கள் 2 வர மாதிரி எந்த எண்களாக இருந்தாலும் கடகராசிக்காரங்க பயன்படுத்திக்கும் போது அவங்க வாழ்க்கையில் ராசிநாதன்
அவருடைய எண்ணம் பலப்படுத்தும் போது எண்ணங்கள் உயர்வாக இருக்கும். எண்ணங்கள் உயர்வாக இருக்கணும்னா மனசு திடமாக இருக்கணும். அந்த மனதை திடப்படுத்தக்கூடிய எண் நம்பர் 2. கடகராசிக்காரங்களுக்கு அந்த எமோஷனல் பேலன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு 2வது எண், அதாவது 2வது தேதியை வந்து அவங்க வந்து நல்ல நாட்களாக எடுத்துக்கலாம், நல்ல அதிர்ஷ்டமான எண்ணா 2 யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்க. அப்போ அந்த கூட்டு எண்ணா வரக்கூடிய அந்த 2, 11, 20, 29 இந்த எண்கள் எல்லாமே பயன்படுத்திக்கலாமா சார்? இந்த எண்கள், இந்த தேதிகள் அதை பயன்படுத்தும் போது ஒரு நுணுக்கம் ஒன்று பார்த்துக்கணும். அன்றைய தேதிகளை நீ தானே பயன்படுத்த சொன்ன 20ஆம் தேதியில், ஆனால் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கூட. காரணம் சந்திராஷ்டிரமம் இல்லாத நாளாக இருக்கா அந்த தேதி. இந்த மாதத்தில் வந்து இந்த தேதியில் தரேன்னு குறிக்கிறீங்க. இந்த தேதியில் ஒரு ஒப்பந்தம் பண்ணுறீங்க, ஒரு திருமண நிச்சயதார்த்தம் பண்ணுறீங்க, ஒரு நல்ல நிகழ்வுகளுக்காக, ஒரு வண்டி வாங்குறதுக்காக குறிக்கிறீங்கன்னு சொன்னால் அன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இல்லாத நாளாக இருக்கணும். உங்கள் நட்சத்திரத்திற்கு தாராபலன் கொண்ட நாளாக இருக்கணும். ஆக உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாகவும் இருந்தால் அழகாக அந்த தேதியை சூப்பராக பயன்படுத்திக்கலாம். அந்த தேதியும் அதிர்ஷ்ட கிழமையும் தாராபலனும் ஜென்ம நட்சத்திரத்திற்கு சிறப்பாக அமைந்தால் கடகத்திற்கு அந்த எண் மகிழ்ச்சியை மட்டுமே தரும். அப்போ அந்த பணம் ரீதியான விஷயங்கள், இந்த ஆபரணங்கள் வாங்குறது, இல்லை அடுத்த லெவலுக்கு போகிறது, ஒரு பிஸ்னஸ், இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் சிறப்பாக அமையறதுக்கு அவங்க எந்த என்ன பயன்? நீங்கள் சொன்ன மாதிரி சந்தோஷம் அப்படிங்கிறது உறவுகள் அப்படிங்கிற நிலையில் தான் கடகராசிக்காரவங்க இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே தான் தெரியும் அந்த உறவுகளும் பணம் இருந்தால் தான் இருக்குன்னு கடகராசிக்காரவங்களுக்கு புரிய வரும். உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த கடகராசிக்காரர்களுக்கு பணமும் முக்கியத்துவம் என்பதை குரு உணர்த்துவார். ஏன்னு சொன்னால் அவர் தான் 9 கூடைய பாக்கியாதிபதி. 6ஆம் இடத்து ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதியாக கடை, வம்பு, எதிரி, வழக்கு, நகையெல்லாம் போச்சு அப்படின்ற ஒரு அமைப்பு இருந்தாலும் கூட அதே குரு தெய்வீக அதிர்வலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சமாக கடகராசிக்காரவங்களுக்கு இருக்கிறதுனால அந்த மன்னவன் பொன்னவன் என்று சொல்லக்கூடிய குருவினுடைய ஆதிக்க எண் 3. இந்த தேதிகள், இந்த கூட்டு எண்களில் வரக்கூடிய விஷயங்களை கடகராசிக்காரவங்க பயன்படுத்தும் போது, அந்த தேதிகளில் வரவு செலவு பண்ணும்போது, அந்த தேதிகளில் நகைகளை வாங்கும் பொழுது, திருப்பும் பொழுது, அந்த தேதிகளில் கொடுத்த பணத்தை கேட்கும்போது, அந்த தேதிகளில் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நிதி சார்ந்த, சட்ட சிக்கல்கள் சார்ந்த, நீண்ட நாட்களாக வர வேண்டிய பிரச்சனைகள் அத்தனைக்கும் தீர்வு பார்க்கக்கூடிய ஒரு எண்ணாக 3வது எண் கடகராசிக்காரவங்களுக்கு நிச்சயமாக அமையும். பல கடகராசிக்காரவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுணர்வு வந்து ஏதோ ஒரு விஷயம் தப்பாக போகுது, நமக்கு ஏதோ ஒரு விஷயம் சிக்னல் கொடுக்குது அப்படின்னு சொல்லும். கனவுல கூட அவங்க காணக்கூடிய அந்த விஷயங்கள் உண்மையாக பலிக்கும். அதுக்கு காரணம் தெய்வீக அம்சமான குருவினுடைய அமைப்பு, தெய்வ காரியங்கள். நேர்த்திக்கடன் வைக்கிறாங்கல்ல, கோவிலுக்கு போகிறது, கோவிலுக்கு நல்ல விஷயங்கள் செய்கிறது, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 3வது தேதியை அவங்க பயன்படுத்திக்கலாம். 3 என்று கூட்டுத்தொகை வரக்கூடிய எந்த தேதிகளாக இருந்தாலும் தெய்வீகம் சார்ந்த, கோவில் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த அத்துணை காரியங்களுக்கும் ஒரு விரதம் இருக்கிறது கூட இவங்க பயன்படுத்திக்கிறது ரொம்ப சிறப்பு. இப்போ கடகராசிக்காரங்க அந்த தெய்வீகம், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் பணம், அந்த செல்வம் பெருகிறதுக்கும் இந்த 3 சம்மந்தப்பட்ட அந்த கூட்டு எண்கள், அந்த தேதிகளில், அதாவது 3, 12, 21, 30 இந்த தேதிகள் எல்லாமே அவங்க பயன்படுத்திக்கலாமா சார்? நிச்சயம். அதாவது தெய்வீக விஷயங்கள் மட்டும் இல்லை, திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நிச்சயிக்கப்படுவதனால் இந்த விஷயங்கள், ஒரு மங்களகரமான காரியங்கள், ஒரு வீடு வாங்குறாங்க, ஒரு வீடு கட்டுறாங்க, முகூர்த்த கால் ஊன்றாங்க, இதெல்லாம் இந்த தேதிகளை பயன்படுத்திக்கலாம். இந்த தேதியை பயன்படுத்தும் போது அன்றைய நாளில் நான் சொன்ன மாதிரி சந்திராஷ்டிரமம் மற்ற இதர அம்சங்கள்லாம் பார்த்துக்கிட்டு, தாராபலன்லாம் பார்த்துட்டு, ஏன்னா ஒரு வீடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காலங்காலமாக இருக்கக்கூடியது. இந்த ஒரு வாஸ்து பூஜைகள், வீட்டுக்கு செய்யக்கூடிய யாக வேள்விகள், இது எல்லாமே நீங்கள் இந்த தேதிகளை பயன்படுத்தும் போது வெற்றியாகும். அந்த விஷயம் 100% உங்களுக்கு நடக்கும். கடகராசிக்காரங்களுக்கு அந்த செல்வம், பணம் இதெல்லாமே அமையறதுக்கு ஒரு எண்கள் சொன்னீங்க. ஸோ அடுத்த கட்டமாக அந்த நல்ல குடும்பம், நல்ல புகழ், ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அவங்க எந்த எண்ணை வந்து பயன்படுத்தணும்? நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும். ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது வியாதி, ஆஸ்பத்திரிக்கு அதிகம் போகாத நாட்களாக இருக்கணும். குடும்பம் கூட்டு குடும்பமாக நல்ல பங்காளிகளுடைய விரோதம் இல்லாமல், சொத்து சுகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருந்தாலே பெரிய நிம்மதி தான். நோயில்லாத வாழ்வே இவங்களுக்கு ஒரு பெரிய செல்வம் தான். கடகத்தை பொறுத்தவரையும் செவ்வாய் பகவான் வந்து அவர்களுக்கு தொழில் கிரகமாக வர்றாரு, பூர்வ ஜென்ம புண்ணிய கிரகமாக வர்றாரு, அங்காரகன், அவர் தான் பூமிகாரகன். ஒரு சொத்து வாங்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு 9ஆம் தேதியை பயன்படுத்தும் போது, கூட்டு எண் 9 வர்ற மாதிரி பயன்படுத்தும் போது வெற்றி கொடுக்குது. பங்காளிகள் வழி பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு 9ஆம் தேதியை நீண்ட காலமாக கோர்ட்டு கேஸ் வழக்கு நடந்துகிட்டு இருக்குங்க, முடியவே மாட்டேங்குதுங்க, கூட்டு எண் 9 வர மாதிரி பயன்படுத்தும் போது அது வெற்றி ஆகுது. அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் பிரிவாக இருக்கிறாங்க, சண்டை சச்சரவாக இருக்காங்க, திரும்ப சமாதானம் ஆகணும்னு நினைக்கிறாங்க, 9ஆம் தேதி பேசிக்கலாங்க அப்படின்னு சொல்லி அந்த 9ன்னா கூட்டு எண் 9 வரக்கூடிய எல்லா தேதிகளையும் அவங்க நிச்சயமாக பயன்படுத்திக்கலாம். கூட்டு எண்களாக 9 வந்து பயன்படுத்தலாம்னு சொன்னீங்க சார். அப்போ 9, 18, 27 இந்த எண்கள் எல்லாமே, இந்த தேதிகள் எல்லாமே அவங்க பயன்படுத்தி நிச்சயமாக. அதாவது வீடு சார்ந்த விஷயம், ஒரு வீடு கட்டுறாங்க, வீடு வாங்குறாங்க, ஒரு வீட்டுக்கு குடி போகிறாங்க, ஒரு வாடகை வீடு மாறி போகிறாங்க, இந்த மாதிரி ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புக்கு இந்த தேதிகளை பயன்படுத்தும் போது செவ்வாய் பூமிகாரகன் இல்லையா, பூமி சம்பந்தப்பட்ட வாஸ்து சம்பந்தப்பட்ட பூஜைகள். ஏன்னா கடகத்தை பொறுத்தவரையும் வீடு என்பது வெறும் 4 சுவர் கட்டடம் கிடையாது, வீடு என்பது அவர்களுக்கு கோவில்.
கடகராசிக்காரர்களுக்கு வீடு என்பது அவர்கள் வாழக்கூடிய சொர்க்கம். அந்த இடம் நல்லா இருக்கணும், அமைதியாக இருக்கணும்னு சொன்னால் இந்த தேதிகளில் அவங்க வீடை மாறி பார்க்க சொல்லுங்கள், இந்த தேதிகளில் குடிபோக சொல்லுங்கள். அந்த நாள் சந்திராசிரமம் இல்லாமல் ஜென்ம நட்சத்திரத்தினுடைய தாராபலன் அடிப்படையில் க்ஷேமம் சம்பத்தாக இருந்து அந்த தாராபலன்கள் சிறப்பாக அமைஞ்சு அந்த நாளில், அதுவும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகளை பற்றி சொல்லியிருக்கோம், அந்த கிழமைகளை அதிர்ஷ்டமான நிறங்களை சொல்லியிருக்கோம். அந்த உடை உடுத்தி இவங்க அந்த தேதியில் அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது கண்டிப்பாக இவங்க கேட்கக்கூடிய அமைதி இருக்கும், நிம்மதியான உறக்கம் இருக்கும், செல்வம் இருக்கும், செல்வாக்கு இருக்கும், தீர்க்க ஆயுள் இருக்கும், குறையில்லாத வாழ்வு இருக்கும். இந்த 9 எண்ணும் அதோடைய சம்மந்தப்பட்ட கூட்டு எண்களை வந்து வண்டி வாகனத்துக்கும் அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் பயன்படுத்திக்கலாமா சார்? பொதுவாக வாகனஸ்தானம் அப்படின்னு சொன்னால் ஒரு ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது கடகத்திற்கு 4வது ராசி அப்படின்னு சொல்லும்போது துலா ராசியாக வரும். அந்த துலாத்திற்குரிய எண் வந்து 6 வரும். அப்போ அந்த 6 பயன்படுத்தலாமான்னு கேட்டால் லக்னத்தை பொறுத்து பயன்படுத்தணும். அப்போ வீடு அது லக்னத்தை பொறுத்து பயன்படுத்தணும். ஆக இந்த 9வது எண் என்பது வண்டி வாகனங்களுக்கு பொதுவான எண்ணாகவும், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்க்கும்போது சுக்கிர பகவானும் என்ன நிலையில் இருக்கிறாருன்னு பார்த்துட்டு இவங்க அந்த தேதிகளை வீட்டு எண், கதவு எண்லாம் அப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த ராசிக்காரங்க இந்த எண்களை பயன்படுத்தலான்னு எப்படி விதி இருக்குதோ அது மாதிரி பயன்படுத்தக்கூடாத எண்கள்னு சில அமைப்பு இருக்குது. அந்த தேதிகளை அவங்க தவிர்த்தாங்க அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை இன்னமும் நல்லாயிருக்கும். கடகராசிக்காரங்களுக்கு என்னென்ன எண்கள் வந்து அதிர்ஷ்டமான எண்கள்ன்றதை நம்ம பார்த்தோம். ஒரு சில எண்களை பயன்படுத்தக்கூடாதுன்றதையும் நம்ம சொல்லியிருக்கோம் சார். சார் எந்தெந்த எண்களை வந்து பயன்படுத்தக்கூடாது, எந்தெந்த தேதிகளில் சில விஷயத்தில் கவனம் தேவை? கடகராசியை பொறுத்தவரையும் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆதிக்க கிரகம் சனி பகவானாக வருவார். சனீஸ்வர பகவானுக்குரிய கிரகம் வந்து 8. அதை ஜோதிடப்படி சொல்லுவாங்க, அட்டமாதிபதி திட்டமாக கெடுப்பான், நட்டவுயிர் தீச்சுடுவான், சுகத்தை கொடுப்பது போல் கொடுத்து கெடுப்பான், ராஜமுகம் கொண்டு போவார், அரசரால் சிறைக்காவல் கொண்டு வருவார், நல்ல குடும்பங்களை வேறுபடுத்திடுவார், மூளையில் உறங்க வைப்பார், முழுதும் பட்டினி போட்டிடுவார், கண்டோர் ஏசிட கடைதனில் கையேந்தி காசுக்கொரு காத்திருப்பார். கொடுத்த கடனை வாங்க முடியாது, பிரிந்த குடும்பம் ஒன்றும் சேர்க்க முடியாது. ஒரு குடும்பத்துக்கு ஒரு வழக்கு, சண்டை சச்சரவுலாம் 8ஆம் தேதி ஆகி போட்டிங்க அப்படின்னு சொன்னால் திரும்ப சமாதானமாகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு காரியத்தை 8ஆம் தேதி செய்கிறேன்னு சொன்னீங்கன்னா தடைகள் ஏற்படும். 8னா 8ஆம் தேதி மட்டும் கிடையாது, கூட்டு எண்களாக வரக்கூடிய, உதாரணமாக 26, 17 இந்த மாதிரி தேதிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பிரேக்கப், தடைகள், மனக்குழப்பம், அது அந்த நாளில் சந்திராசிரமமாக இருந்துச்சுன்னு சொன்னால் மன அழுத்தங்கள் கடகராசிக்காரங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதில் திருமண தேதியோ நிச்சயதார்த்த தேதியோ இதெல்லாம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது ஏதோ ஒரு கட்டத்தில் பிரேக் ஆகும், தள்ளி போகும். அந்த தேதிகளில் அப்பாடா முடிக்கிறதுக்குள்ளே பெரும்பாடு பட்டு போயிட்டோம்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரவங்க பிறந்த தேதிகள் வந்து இந்த மாதிரி 8, 17 இந்த மாதிரிலாம் அமைஞ்சிருச்சு, கூட்டி எண் 8 வர மாதிரி அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் 26 இப்படிலாம் அமைஞ்சிருச்சுன்னு சொன்னால் அந்த வாழ்க்கையே போராட்டமாக இருக்குமா அப்படிங்கிற சில கேள்விகள் இருக்குது. ஆனாலும் கூட இறைவனுடைய அம்சம் எப்படி இருக்குன்னா, தமிழ் தேதிகள் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்மளுடைய தமிழ் தேதியினுடைய அமைப்புகள், தமிழ் மாதங்களுடைய அமைப்புகள் ஒருத்தருடைய வாழ்க்கையை நிச்சயமாக ஒளிமயமாக மாற்றும். ஆக கடகராசிக்காரர்கள் எந்த மாதத்தில் பிறந்தாங்கங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மாத பலனை அடுத்த பார்ட்டில் தெளிவாக பார்க்கலாம். ராகு பகவான், கேது பகவான் கூறிய எண்களை நீங்கள் சொல்லும்போது இந்த எண்கள் எல்லாமே நம்ம விடுபட்ட எண்களில் வந்து வருது. ஸோ அந்த எண்களில் வந்து அவங்க தொழில் தொடங்கியிருக்காங்க, இல்லை ஒரு ஷாப்புக்கு வந்து அந்த எண்களில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, ஆனால் இன்கம்ப்ளீட்டாக இருக்குங்க. நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் ஆனால் அது முடிய மாட்டேங்குது. ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்ச இந்த தேதியில் அதுவும் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. நிறைய நல்ல நல்ல சுப காரியங்களை இந்த தேதிகள் ஆரம்பிக்கும் போது ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறதுனால மேபி இதுதான் ஒரு ரீசனாக இருக்குமா சார்? இருக்கலாம். இதில் நான் 5 கூட நான் விடுபட்டிருக்கேன். ஏன்னா புதனுடைய ஆதிக்கம். ஒரு ஏஜென்சி தொழில் எடுக்கிறீங்க, ஒரு பேச்சுவார்த்தை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த புதன் எப்படி இருக்கிறாரு, ராகு கேது பகவான் எப்படி இருக்கிறாருன்னு தெரியாமல் 4, 7 தேதிகளெல்லாம் ஷாப்லாம் அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது தொடர்ச்சியாக நடத்த முடியாமல் திருஷ்டி பாதிப்பு, நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த எண்கள் என்பது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விதியை தீர்மானிக்கக்கூடிய, அந்த விதியினுடைய பயணத்தில் அதுவும் துணையாக இருக்கக்கூடிய, கோள்கள் வழி நின்று செயல்படக்கூடிய சக்தியாக தான் இருக்குது. ஸோ நல்ல தேதியை தேர்வு பண்ணுங்கள், நல்ல கிழமைகளை தேர்வு பண்ணுங்கள், நல்ல நிறங்களை தேர்வு பண்ணுங்கள், நல்ல வாழ்க்கையும் தேர்வு பண்ணுங்கள். கடகம் நிச்சயமாக மகிழ்ச்சியாக வாழ எண்கள் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய கண்கள். ஒரு மனிதருக்கு எண்ணங்கள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி நீங்கள் சொல்லும் போல அந்த ஒரு எண்கள், அதிர்ஷ்டமான எண்கள் வந்து நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம கடக ராசியில் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் பார்த்தோம். ஸோ இந்த எண்கள் எல்லாமே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த டேட்டில் இருக்கணுன்றதை பார்த்தோம். எந்தெந்த விஷயத்துக்கு எந்தெந்த எண்களை பயன்படுத்துன்றதை ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னீங்க சார். ஸோ அடுத்த எபிசோடில் நம்ம சிம்ம ராசிக்கு பார்க்கலாம். நன்றி சார். நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.